ஜெபத்திலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த கூடுகையின் ஆயத்தத்திற்காக கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா, இந்த இரவு வேளையில் அப்பா எங்களை நீர் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக அப்பா இந்த ஜெபத்தில் பங்கு பெறுவதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரும் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எங்களை ஆண்டவரே இந்த ஜெபத்தில் அப்பா நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அப்பா எங்களை நீர் ஆண்டவரே இதற்காக நீர் எங்களை ஆயத்தம் பண்ணி ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சப்பா ஹல்லேலூயா அகமகில நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எங்கெங்கே இருந்தெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த தேவ பிரசன்னம் அந்த இடத்த நிரப்பட்டும். தேவன் அந்த ஆண்டவரே உங்களுடைய சிந்தனையை ஆண்டவரே உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் அவங்களோட பேசட்டும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. அந்த ஜெபம் ஆண்டவரே சப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவரை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். இந்த கூடுகையில் அப்பா ஹல்லேலூயா பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா இந்த நாளில் ஒரு விசேஷமான நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரே கொடுக்க போவதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நீர் இந்த நாளிலே அப்பா உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நீர் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பா உங்களுடைய தொடுதலை இந்த நாளில் உணர உதவி செய்யுங்க அப்பா. நீர் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா ஆண்டவரே காரியங்களுக்கும் நீர் பதில் ஆண்டவரை கொடுக்க போவதுக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா. நீர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரையும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரை எங்களை மறைத்து கொள்ளுங்க அப்பா. நீர் தொடர்ந்து அப்பா ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா எங்களோட பேசுங்க ஆண்டவர். எங்களை தொடுங்க, நம்முடைய ஆவியானவர் ஆளுகை செய்துங்க. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவர். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே
நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனைகளின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சேனைகளின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதா ஆமென் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும். ஆமென். இதனால் ஏன் நம்ம நன்றி செலுத்தணும்னா, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தீமைக்காக நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு ஒன்று தெரியும், நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இப்போது நம்ம போய் கொண்டிருந்தாலும், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய நன்மைகளின் நாயகன். அவர் நமக்காக அவர் நன்மை செய்கிறவர். பாருங்கள், வசனம் சொல்லுது, அவர் பூமியிலே சுற்றி திரிந்த நாட்கள் முழுவதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்று பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்,
துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடா யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பல தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பல தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை
ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தவர். ஆமென். ஒரு நாளும் குறைவின்றி நம்மளை நடத்தி வந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் உளையான சேற்றில் இருந்த நம்மளை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அன்பை உணர்ந்து பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடணும், ஆண்டவரே உங்களை பாடாமல் இவ்வளோ காரியம் எனக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என்னை மீட்டெடுத்திருக்கிறீங்க, என்னை சுகமாக்கியிருக்கிறீங்க, என்னுடைய தரித்திரத்தை மாற்றியிருக்கிறீங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தகப்பன் அவர் ஏசப்பா மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கிட்ட தான் நம்ம போய் நம்ம கண்ணீரையும் நம்ம வேதனைகளையும் நம்முடைய கஷ்டத்தையும் சொல்ல முடியும். ஆமென். வேற மனுஷங்க கிட்ட சொன்னால் அதை இன்னும் பலர்கிட்ட சொல்லி நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை காயப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை எப்போவுமே நம்மளை நேசிக்கிறவராக, நம்முடைய வேதனைகளுக்கு ஆமென் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நான் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய தேவனால் ஆமென் நான் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். அவரை தேடுகிற எனக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. ஹல்லேலூயா. எஸ். ஹல்லேலூயா. தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும்
எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் ஓ நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் அவருடைய ஆசீர்வாதம், அவராலே நான் நன்மை பெற்றுக் கொள்வேன், அவராலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நடந்திடுவேன் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை தேடுகிறதுனால, அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறதுனால, ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறதுனால என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைப்பார். ஹல்லேலூயா. ஓ மக்கள் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். மாற்றமே இல்லை, நிச்சயமாகவே. ஓ எஸ், நான் நம்புகிறது எனக்கு வரும். ஆமென். நடந்திடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் என்னை நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறவர். என்னை எந்த சூழ்நிலையிலும் நான் வறட்சி அடைவதில்லை, நான் செழிப்பாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இனி நான் கடன் வாங்குவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனை வேளையில? ஹல்லேலூயா. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. இனி என்னை கடன் வாங்க அவர் விடுவதில்லை. ஆமென். நான் செழித்தோங்க செய்வார். ஆமென். கடன் கொடுக்கிறவனாய் என்னை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உயர்வடைவேன். என்னுடைய வாழ்க்கையில நான் உயர்வடைவேன். நிச்சயமாய் நான் இப்படியே இருக்க போகிறதில்லை. என்னுடைய நிலையை மாறும். ஆமென். என்னுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் ஆமென் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஓ என்னுடைய வாழ்க்கையின் மேல் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் இறங்கி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆமென், இந்த இரவு வேளையில் எத்தனை பேர் அவரை நம்புறீங்க? ஓ எனக்காக ஆமென். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஆமென் ஹல்லேலூயா அனுகூலமான ஆமென் காரியங்கள் நடக்கும். ஆமென். எனக்கு ஆமென் வழிவாசல்கள் திறக்கப்படும். எனக்கு நன்மை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஓ நான் வாழுகிற இந்த தேசத்தில் என்னை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிறவர், என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இதே பட்டணத்தில் ஆமென் நம்மளை ஆமென் ஆசீர்வாதமாய் வாழ வைக்க அவரால் முடியும். எத்தனை நம்புறீங்க? அவருடைய உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவர் மாத்திரமா இருக்கணும். ஆண்டவரை நீங்க தான் என்னை செழிக்க பண்ணுறது. என்னுடைய வேலை அல்ல, என்னுடைய பணங்கள் அல்ல, நீர் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். அவருடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்துடைய வல்லமையை இனி ஒரு நாட்கள் நாங்கள் காண போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ எனது மணவாளனே, என் இதய இனி அவரே இயேசுயா
நான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனி அவரை இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே அப்பா, உம்மழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, நான் உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளரே அப்பா, என் இதய ஏக்கமே, இனியவரை இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்களெல்லாம் சொல்லுங்க அப்பா, உமக்கு பிரியமாய் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் உகந்தனவாய் இருப்பதாக, உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே, இனியவரே இயேசையா,
தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றா இருக்கணும். அவரை எப்போவுமே நம்முடைய இருதயம் அவருக்காக ஏங்கி கொண்டே இருக்கணும். அவருக்காக அவரை பார்க்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவரோட நடக்கணும், அவருக்காக நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எப்பவும் அவரை நேசிச்சுட்டே இருக்கணும் எல்லா நேரத்துலையும். என்ன தீமையான நேரத்துமா இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நோயில் நம்ம இருந்தாலும், நான் ஒன்று அவரை நேசிக்கிறத நான் விட மாட்டேன். அவரை நான் ரொம்ப நேசிப்பேன், நான் அவருக்காக ஆமென் வாழுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி உண்மையாய் அவரை நோக்கி ஆமென் உண்மையாக அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை நான் நேசிக்கிறேன், உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும், எனக்கு இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா படிப்பை காட்டிலும், எனக்கு இருக்கிற சொத்துக்களை பார்க்கிலும், எனக்கு இருக்கிற பணங்களை காட்டிலும், எனக்கு இருக்கிற விலை உயர்ந்த எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உமக்காக வாழ்வதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, அவங்க சொல்கிற வார்த்தைகளை நீர் கவனித்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அவங்க இருதயத்துக்கு நீர் ஏற்றவர்களாய் அவர்களை பார்க்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை இந்த நாளிலிருந்து அப்பா நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா உன்னுடைய விசேஷ பாதுகாப்பு அவங்க மேலே இப்பொழுதே உண்டாகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கிருபைகள் அவங்க வாழ்க்கையில் பெருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உன்னுடைய மகிமை அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க, உன்னுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த 2 மாதங்களும் ஆண்டவர் அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் ராப்பகல் ஜெபத்தை நமக்கு நடத்தி தந்ததற்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு கூட இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆமை நடத்த கிருபை தந்ததை நினைத்து நாம் ஆராதிக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லி நாம் அவரை ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதை போன்ற இந்த நாளிலும் கூட பாடல் ஆராதனை பகுதியை ஆண்டவர் அற்புதகரமாக நடத்தி கொடுத்த அன்பான சகோதரர்களுக்காக, அதை போன்ற இந்த ராப்பகல் ஜெபத்திற்காக ஜெபிக்கின்றவர்கள், கொடுக்கின்றவர்கள், உழைக்கின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிடம் ஆமென் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இப்பொழுதும் கூட நாம் ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அதை தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் இந்த நாளில் கூட ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்தி கொண்டு வருகின்ற தேவ மனிதரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்த போகின்றார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு சில விண்ணப்பங்களுக்காக இந்த ராப்பகல் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடுகின்ற கொள்ளை நோய்களுக்கும் அவர் நம்மை தப்பு வைப்பதற்காக நாம் இந்த இரவு பகல் ஜெபத்தை நாம் ஆரம்பித்தோம். அந்த நாட்களிலிருந்து தொடர்ச்சியாக அது நடைபெற்று கொண்டு வருகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 நான் பார்க்கும் பொழுது 5வது வசனம் 3வது வசனம் இந்த வசனங்களில் எல்லாம்
கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், ஆபத்துகள், ஏதோ இன்னொரு பக்கம் இரவில் உண்டாகின்ற அல்லது உண்டாகி நடமாடுகின்ற கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பதற்காகத்தான் இந்த இரவு பகல் ஜெபம் நாம் ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு நாம் ஆரம்பிக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. 1 மணிக்கு நாம் முடித்து விடுகிறோம். இரவில் 2 மணி நேரம். ஏனென்றால் அந்த 11லிருந்து 12க்குள் தான் அந்த பலவானுடைய கிரியைகள் அதிகமாக செயல்படுகிறதாக வேத பண்டிதர்கள் சொல்கின்றபடியினாலே அவன் சாத்தானும் அவனுடைய சீடர்கள் என்று அறியப்படுகிற பிசாசுகள், அசுத்த ஆவிகள் இவைகளெல்லாம் அதிகமாக அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக மக்கள் ரட்சிக்கப்பட விடாதபடி தடுக்கிற இந்த மாதிரி திட்டமிடுகிற நேரம். ஆகினாலே தான் நமக்காக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் இந்த ஜெபத்தை ஆயத்தம் பண்ணி நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் நானும் அறிந்த காரியமாயிருக்கிறது. ஆகையினாலே இந்த ராப்பகல் ஜெபம் அநேக பரிசுத்தவான்கள் ஏறெடுத்திருக்கின்றதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. ஆகையினாலே ஆண்டவர் கிருபையினாலே இந்த நாளிலும் கூட இந்த அதிகமாய் மாதந்தோறும் ஒரு கொள்ளை நோய்க்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் கொள்ளை நோய்களை ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு குறைத்து கொண்டு வருகிறார். ஆகையினாலே அதற்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகையினாலே இந்த நாட்கள் ஒரு நிமிடம் இதற்காக கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். கொள்ளை நோய்கள் தொடர்ந்து அதிகப்பட்டு விடாதபடிக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கொள்ளை நோய்கள் அதிகமாகும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசுனுடைய வருகை மிகவும் சமீபம், சீக்கிரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் கொள்ளை நோய்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்திலே சுவிசேஷ புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கின்ற இந்த நாளிலும். ஆகையினாலே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சுகமடைய வேண்டும். எந்த ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டு யார் இருந்தாலும் அவர்கள் சுகம் பெற வேண்டும். அதில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த 2 காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒன்று. 2வதாக நாம் இந்த மாதத்திலும் கூட குறிப்பாக மார்ச் மாதம் என்று வரும்பொழுது இந்த தேர்வு எழுதுகிற மாணவிகளுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னுமாக இந்த மாதம் 2ஆம் தேதி பத்திரிகையில் வந்த ஒரு காரியத்தை பார்த்தேன். பஞ்சாப் விமான நிலையத்தில் ரூபாய் 8.25 கோடி கடத்தல் கஞ்சா பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஞானிகளில் ஞானியாகிய சாலமன் எழுதுகின்றது நாம் பார்க்கிறோம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று சொல்லி அங்கே மதுபானம் இருக்கும் இடத்தில், அந்த இடத்துல நம்ம எதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? போதைப் பொருள் இருக்கும் இடத்திலே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அது மொத்தத்தில் எல்லாமே வரும்பொழுது போதை பொருட்கள் இருக்கும் இடத்தில் இருக்கிறவர்களுக்கு தானே இப்படிப்பட்ட காயங்கள். அவை எல்லாம் மதுபான இரத்த வருணமாய் போதை காரியங்கள் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். இப்படி நிறைய நீ நடுக்கடலில் சனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவன் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணவில்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பேன். பாருங்க, தான் அந்த ஒரு பயங்கரமான இதனுடைய பின்னணியத்திலே செயல்படுகிற ஒரு ஆவி.
ஆகையினாலே தான் இந்த போதைப் பொருட்கள் உண்டு பண்ணுகிறவர்கள், அதை கடத்துகிறவர்கள், இவர்களெல்லாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்களுடைய ரட்சிப்பு, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் இந்த மாதிரி காரியங்களில் அதிகமாய் அவர்கள் செயல்பட முடியாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார் கிருபையாக. ஆகையினாலே இந்த நாளிலும் இப்படிப்பட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட 8.5 கோடி கடத்தல் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பிடிக்கப்படாமல் இளைஞர்களுடைய கையிலே சென்று விடுமானால் அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி மாறும் என்று நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளை பயன்படுத்தி விட்டால் அவர்களுடைய சுய நினைவுகளை இழந்து விடுவார்கள். பின்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. நம்ம வாசித்த வசனத்தில் இதை போன்ற காரியத்தை நாம் அறிந்து கொண்டு ஆகையினால் அந்த காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரியலூர் மாவட்டத்தில் இந்த கிட்டத்தட்ட 77 லட்சம் இந்த ஹவாலா பணத்துடன் ரயிலில் வந்த ஒரு வாலிபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வரித்துறையினர் சோதனை செய்து விசாரித்த பொழுது கிட்டத்தட்ட அவருடைய 77 லட்சம் ஹவாலா பணங்கள் என்றாலே கணக்கிலே வராத பணங்கள் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், 77 லட்சம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும்பொழுது இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். அதை போன்று நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் இந்த பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது தற்கொலைகள், கொலைகள், பாலியல் பலாத்காரங்கள் ஏராளமாய் நடைபெற்று கொண்டு வருகிறத நம்ம பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இவைகளுக்காக நம்ம குறிப்பாக நாம் ஜெபித்த ஆகினால அந்த தற்கொலை ஆவிகள் இப்போ தினந்தோறும் பத்திரிகைகளில் கொலைகள், தற்கொலைகள் ஏராளமான இந்த பாலியல் இவைகளெல்லாம் ஏராளம், அதை போன்று கொள்ளைகள், இப்படி ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை என்ன செய்ய போகிறோம் என்றால் ஏறெடுக்க போகிறோம். ஆகையினாலே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காகவும் நாம் மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றுகின்றார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த பொழுது அவர் இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு முன்னடையாளம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆகையினாலே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம செய்ய போகிற காரியம் என்ன? ஜெபங்களை தேவன் ஒருபோதும் வெறுமையாய் தள்ளுவதே இல்லை. ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம எந்த அளவுக்கு ஆராதிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு ஜெபமும் அவசியமாக இருக்கிறது. ஆகினாலே இந்த ஜெபிக்கிறவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இந்த இரவிலே உண்டாகின்ற ஆபத்துகள், பயங்கரங்கள், இவைகளிலிருந்து எல்லாம் தேவன் நம்மை தப்பு வைத்து தேவன் நம்மை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பாருங்கள், அப்படி ஜெபிக்கிறவர்களை குறித்து கர்த்தர் கடைசி நாட்களுக்கு நேரத்தில் இந்த கீழே வரும்பொழுது எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்கிறார். அப்படி ஜெபிக்கிறவர்கள் 6வது வசனத்தில் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்தில் இவைகள் ஒன்றும் உங்களை அணுகுவதில்லை என்று சொல்லுகின்றார். 10வது வசனத்தில் சொல்லுகிறார், அதுதான் பொல்லாப்பு உனக்கு அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லுகிறார். வழிகளில் அடுத்த 11வது வசனத்தில் வழிகளெல்லாம் அவர் நம்மை காப்பதற்காய் தூதர்களை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். சிங்கத்தின் மேல், விரியன் பாம்பின் மேல் அடர்ந்து வாழ சிங்கத்தை வலு சிறப்பு மிதித்து போடக்கூடிய ஒரு பவர், ஒரு பலன் நமக்கு அவர் தருவார். ஆகினாலே அதுதான் இந்த இரவு பகல் சும்மா அந்த அதே அதிகாரத்திலே தான் இவைகள் எல்லாம் பாருங்கள். கீழே பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாலும் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் விடுதலை கிடையாது. அவர் தந்தை ஆவேன் என்று சொல்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை என்ன செய்வேன்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆபத்தில் நானே. பாருங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது, கொள்ளை நோய் வரும் பொழுது, விபத்துகள் நம்மை தாக்க நம்மை நெருங்கி வரும் பொழுது, அவைகளுக்கெல்லாம் ஒரு தடைச்சுப்பு சுவராக தேவன் என்ன செய்வாராம்? தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தூதர்கள் மட்டுமல்ல, இரத்த கோட்டைக்குள்ளே அவர் நம்மை வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதை போன்று அவருடைய கண்ணின் மணியின் பாதுகாப்பை வைத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனையோ விதமான பாதுகாப்புகளை தேவன் நமக்காக வைத்திருக்கின்றார். ஆனால் இவைகளெல்லாம் செயல்பட வேண்டுமானால் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறான். கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லு. பாருங்க, தான் அந்த ஜெபத்தினுடைய அருமையை குறித்து அவங்க ஆரம்ப வசனங்களில் நம்ம பாருங்கள். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 91 முழுவதும் நம்ம செயல்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், உன்னதமானவருடைய மறைவிலே தங்குகிறவர்கள். தங்குகிறவர்களும் இரவு பகலாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். குறைந்தபட்ச மாதத்தில் ஒரு நாளாகிலும் இரவு பகல் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறது நல்லது. கர்த்தர் அது நிமித்தம் நம்ம அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானெல்லாம் அடிமையெல்லாம் ஒரு நாள் அல்ல, மாதத்தில் பல நாட்கள் இரவு பகலாக விழித்திருந்து ஜெபிக்கின்ற அனுபவத்தை கர்த்தர் வாரத்தில் ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள கிருபை தந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். இது நிமித்தம் நீங்களும் நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே தான் இருப்போம். ஆகையினாலே நல்ல நம்முடைய ஜெபம் நாளில் எல்லோரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ஒரு வாகனத்திற்கு ஒரு ஃபியூவல், அந்த பெட்ரோல் அல்லது டீசல் இல்லை என்றால் அந்த வாகனம் தொடர்ந்து செயல்பட முடிவதே இல்லை. அதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக அவசியம். ரட்சிப்பின் அனுபவம் அவசியம். அபிஷேகம் நிச்சயமாக நமக்கு இவைகள் எல்லாம் தேவை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு தேவை. ரட்சிக்கப்படுகிற அனுபவங்கள் நமக்கு தேவை. நான் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாய் வாழ வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டியது அவசியம். சபை ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். இரவு பகல் ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். உபவாச நாட்களை நாம் முக்கியப்படுத்த வேண்டியது அவசியம். விசேஷித்த நாட்களை நாம் முக்கியப்படுத்த வேண்டியது அவசியம். இவளின் மூலமாக கர்த்தருந்த நாட்களிலே ஆகையினாலே என்னையும் இந்த ஜெப ஆவியினால் நிரப்பி என்னை வழி நடத்தும் என்று எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். இந்த நாளில் ஒரு வீசை ஆண்டுடைய கரத்தில் ஆண்டவரே என்பதில் அந்த ஜெப ஆவியை ஊற்றி தாங்கப்பா என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். யாரெல்லாம் தாகத்தோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, வேண்டுதல் செய்கின்றார்களோ, மன்றாடுகிறார்களோ, போராடி ஜெபிக்கின்றார்களோ, அழுகையோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கின்றார்களோ, அவர்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்று ஆமேன் என்றும் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அதை போன்று ஜெபங்களிலே பல விதங்கள் இருக்கிற விதமாய் ஆமேன் ஜெப நேரங்களிலும் பல விதங்கள் இருக்கிறதப்பா. இரவிலே பகலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே காப்பா வேலைகளுக்கு சென்று இரவிலே கண் விழித்து ஆண்டவரே உம்மை பாடி ஆராதித்திருக்கிறார்கள். ஆண்டவரே இப்பொழுது ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் மன்றாட்டுகள் ஒவ்வொன்றும் அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து எட்டட்டும் ஆண்டவரே. அதற்கு எதிரான தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகி போவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்க முடியாதபடி யாரெல்லாம் ஆண்டவரே நாவு கட்டப்பட்டிருக்கிறதோ அத்தனை பேருடைய நாவின் கட்டுகள் அகன்று பண்ணுவீராக. ஒரு விசை மன இறங்குவீராக. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா. இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நன்றி நீர் கிருபை பாராட்டுவீராக. எங்களை எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரே. இருளிலே நடமாடுகிற ஆண்டவரே பயங்கரங்களுக்கும் இருளில் என்று உருவாகுகின்ற நடமாடுகின்ற ஆண்டவர் அந்த கொள்ளை
கொள்ளை நோய்களுக்கும் எங்களை எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களை நீரை பாதுகாத்து வழி நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்கப்பா. இந்த நாளிலும் ஒரு விசையப்பா அந்த ஜெப ஆவி அப்பா, அந்த மன்றாட்டு ஆவி ஓ ராக்காசேக்கே உன்னதத்தில் இருந்து வருகின்ற பலத்தினால் நிரப்பப்படுகிறது வரையிலும் ஆண்டவரே 120 பேர் அப்பா, ஆண்டவர் இயேசுனுடைய சீசர்கள் ஆண்டவரே அப்பா அப்போஸ்தலர் மேல் மாடியில் 120 பேர் ஆண்டவரே கூடியிருந்த 10 நாட்கள் காத்திருந்த பொழுது அந்த இடத்திலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே பேதுரு யோவான் போன்றவர்களை வல்லமையாக நீர் பயன்படுத்தினதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஒரு விசை ஆண்டவரே அந்த ஜெப ஆவி, அந்த மன்றாட்டு ஆவியப்பா, இரவிலே விழித்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே ஜெபங்களும் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டுவதாக. அதற்கு எதிரான தடைகள் எல்லாம் மாறுகிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பாக ஆண்டவரை ஜெபிக்க முடியாமல் ஆண்டவரே பாவ போராட்டத்தோடு யார் இருந்தாலும் நீர் அவர்களை விடுதலை கொடுங்கப்பா. ஜெபிக்க முடியாதபடி சரீரம் பலவீனப்பட்டிருந்தால் இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய தழும்புகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகமாக்குவீராக. இப்பொழுது அற்புதம் நடக்கின்றதற்காக நன்றி. செயல்படாத அத்தனை உறுப்புகளும் செயல்படுகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற அத்தனை விதம் அத்தனை சத்துருவின் கிரியைகளும் செயல் இழந்து போகிறதற்காக நன்றி அப்பா. செயலற்று போகிறதற்காக நன்றி. ஆமென். ஆவியானவரே உம்முடைய வல்லமை ரோ அண்டியப்பா. ஓ நன்றி. ரூபா ஹந்தனா சேகேமா ஹந்துலியா, யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்றப்பா, குடும்பங்களுக்கு எதிராக போராடுகிற வியாதிகளை கொண்டு வருகிற, கொள்ளை நோய்களை கொண்டு வருகிற, கடன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற, பாவ போராட்டங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அப்பா இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே நாங்கள் இணைந்து கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய தேசம், உலக நாடுகள் பாதுகாக்கப்பட கிருபை தந்து நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் வியாதிகளோ கொள்ளை நோயினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் அப்பா சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள இப்பொழுது கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அதை போன்று ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் அதில் யார் இருந்தாலும் நீர் அவர்களை ரட்சித்தப்பா. ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரே பரலோகத்திற்கு கடந்து வர பரம தகப்பனே இரக்கம் பாராட்டுங்கப்பா. கிருபை செய்தருளுங்கப்பா. இந்த ராப்பகல் ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீடிய ஆயுளை கொடுத்தப்பா. பசுமையும் புஷ்டியுமாய் மாற்றுவீராக. இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களோ கொள்ளை நோய்களோ ஆண்டவரே ஒரு குடும்பத்தையும் தாக்காதபடி நீரே பாதுகாத்து நடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. பூமியின் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்முடைய பிள்ளைகளை வைக்க போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதை போன்று நம்முடைய நாட்டினுடைய ஒரு மாநிலமாகிய பஞ்சாப் விமான நிலையத்தில் ஒரு நபர் ஒரு கிட்டத்தட்ட 8.25 கோடி கஞ்சா கடத்தல் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அதை சிங்கப்பூரிலிருந்து வந்த விமானத்திலே பஞ்சாப் மாநிலத்தில் கடத்தி கொண்டிருக்கும்போது அது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்கெல்லாம் பரிசுத்த வேதாகமம் எதிராக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் நான் நீதிமொழிகளில் நம்ம அந்த வசனங்களை எல்லாம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஆகையினாலே மதுபானம் எங்கே இருக்கின்றதோ அங்கே தங்களுடைய சுயமாய் ஒரு மனிதன் செயல்பட முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். போதைப் பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கிராமமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், எங்கெல்லாம் போதைப் பொருட்களாக. ஏன்னா அந்த போதைகளை பயன்படுத்துகிறவர்கள் அவருடைய சுய நினைவை இழந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் செயல்படுவார்கள். ஆகையினாலே தான் இதன் பின்னணியத்தில் இருக்கிற பலவானுடைய கிரியைகள், சத்துருனுடைய கிரியைகள்
ஓ நன்றி. சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே முழுமையாய் செயலிழந்து போக தக வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. எல்லாரும் ஒரு நிமிடம் ஆமென். உம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அழிவுகளை உண்டு பண்ணுகிற, நாசங்களை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே, இளைஞர்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே தாரோமாக்க பண்ணுகிற ஆண்டவரே, இந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகள், இந்த போதை பொருட்கள் ஆண்டவரே தமிழ்நாடு இந்தியாவில் இருந்தப்பா முழுமையாய் உலக நாடுகளை விட்டு நீர் அப்புறப்படுத்தி நான் பரிசுத்தராகினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீர் அல்லவா. அதே வசனத்தின்படி அப்பா எங்கள் நாடு ஒரு தூய்மையான நாடாக ஆண்டவரே, போதை பொருட்கள் இல்லாத நாடாக நீர் மாற்றி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க ராஜா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலம் சிலர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இந்த ஜெபத்தின் மூலம் சிலர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஒரு ஜெப பாரம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பல மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாரத்தை கர்த்தர் இந்த ஜெப நேரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த 2 மணி நேரம் அல்ல, 4 மணி நேரம் நான் இனி மாதத்திலே ஒரு நாள் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சிலர் இப்பொழுது தீர்மானம் எடுக்கிறதை ஆவியிலே ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். நல்லது, 10 மணிக்கு நீங்கள் ஆரம்பியுங்கள், 12 மணிக்கு முடித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, நன்றியப்பா. அதை போன்ற இன்னொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த ஹவாலா பணங்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாவட்டமாகிய அரியலூர் மாவட்டத்தில் ஒரு இளைஞர் என்ன பண்ணார்னார், அவர் இந்த ஹவாலா பணத்துடன் வந்தவுடன் ரயில் நிலையத்தில் பரிசோதித்த பொழுது அவரிடத்தில் கிட்டத்தட்ட 77 லட்சம் ஹவாலா பணங்கள் இருந்ததை கண்டுபிடித்து பத்திரிகையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த மாதம் 2ஆம் தேதி அன்று தினத்தந்தி பத்திரிகையில் வந்த செய்தி. எல்லா அது ஜெப விண்ணப்பங்களுமே அவர்கள் சாதாரணமாக சுயமாக எடுத்து ஜெபிக்கிறதில்லை. இவைகளெல்லாம் எதற்காக சொல்லி ஜெபிக்கிறோம் என்றால், எலியா கருத்தாய் ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு அவன் தீவிரமாய் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. மழையை கொண்டு வர முடிந்தது, மழையை நிறுத்தினார், பகாரின் பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விடுகிறது. எத்தனையோ அற்புதங்கள். காரணம் என்ன? எலியா ஒரு பாடுள்ள மனுஷன் தான், ஆனாலும் அவன் கருத்தாய் ஜெபித்தான். நம்முடைய அந்த ஏனோ தானோ என்கின்ற ஜெபங்களை விட அதற்கு பதில் குறைவாகத்தான் வரும். ஆனால் அதை விட அதிகமான பலனை தருவது கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள். பாருங்கள், நல்லா கருத்தாய் படித்து தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஆகையினால் இந்த காரியத்திற்காக ஒரு நிமிடம் தகப்பனை ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. ஒரு விசை இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் இறங்குவீராக ஆண்டவரே. ஒரு விசை இப்படிப்பட்ட நபர்களை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு ஒரு நாளிலே சில ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் அப்பா ஆண்டவரே அதற்காகத்தான் சிறைச்சாலையிலே கூட அரவணைக்கும் கரங்கள் என்ற ஊழியத்தை ஆண்டவர் தேவ மனிதர் ஆண்டவர் யோபு அவர்கள் நோவா அவர்கள் செய்து கொண்டு வருகின்றதெல்லாம் மதுரையை மையமாக வைத்து இந்தியா மற்றும் உலக நாடுகளில் ஒரு சிறைச்சாலைகளுக்குள்ள கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறத நாம் பார்க்கின்றோம். அநேகர் வெளியே வரும் பொழுது விசுவாசிகளாகவும் ஊழியர்களாகவும் வெளியே வந்து கொண்டு வருகிறார்கள். தகப்பனை இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரை இனி எங்கள் தேசத்தில் அதிகமாக நடக்காதபடி நீரே தடுத்து நிறுத்தியப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதியப்பா. அதை போன்று இந்த நாடிலும் கூட தற்கொலை ஆவிகள், அதை போன்று இந்த ஒவ்வொரு நாளும் தற்கொலை ஆவிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தினமும் பத்திரிகைகளில் தற்கொலைகள், கொலைகள், தற்கொலைகளை பார்க்க முடியாத செய்தியிலே வாசிக்காத முடியாத நாட்களை இல்லாததை போன்று மாறியிருக்கிறது. நேரத்தில் ஒரு விசை எல்லாரும் தகப்பனே இந்த தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே செயலிழந்து போகட்டும் என்று ஆண்டவரே. சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிறீர் அல்லவா. இந்த நாளிலும் அப்பா ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. ஒரு உயர்ந்த
விக்கிரகத்தை விட உயிர் விலையேற பெற்றதப்பா, விலை மதிப்புள்ளது ஆண்டவரே. அப்பா, அந்த சாகிறதற்கு முன்பதாக நீர் அவர்களுக்கு தரிசனமாகுவீராக ஆண்டவர். அந்த பலவான் ஆண்டவர் அந்த உயிர்களை எடுத்து விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துவீராக. மனம் இறங்கி ஆண்டவரே அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை தற்கொலை ஆவிகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு முழுமையாய் விலகி போக பண்ணுங்க. நீர் அப்படி செய்தருள ஆண்டவரே. தற்கொலைக்கு நேராய் போகிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வசனத்தை ஆண்டவரே பரிசுத்த வேதாகமம் அவர்கள் கரங்களிலே கிடைக்க பண்ணுங்கப்பா. சிலுவையின் தரிசனத்தை உம்முடைய சிலுவையிலே நீர் சிந்தின அந்த ரத்தம் அவர்களுடைய இந்த தவறான எண்ணங்களை மாற்றிவிடட்டும் அப்பா. அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்து ஆண்டவரே அந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களிலே ஒன்றுதான் அப்பா தற்கொலை ஆவிகள். அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு அற்புதங்களை தேவன் செய்ய போகிறதற்காக ஆமே நன்றி அப்பா. அழிவுகளை நாசங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது செயலிழந்து போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அதை பொறுத்த நாளிலும் நம்முடைய திறப்பின் சேனை ஊழியங்களுக்காக, அடிமைக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக, இந்த ஊழியத்தில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், ஆமே தேவனுடைய பிரியம் மட்டுமே நிறைவேறத்தக்கதாக ஆமென். ஆண்டவரே இந்த ஊழியங்களை மாற்றுங்கப்பா. தராப்பகல் ஜெபம் ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்கள் ஆண்டவர் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும் அளவுக்கு கடந்து செல்லும் அளவுக்கு அப்பா நீர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் செய்வீராக, மனம் இறங்குவீராக. நீர் அப்படி ஆண்டவரே நன்றி அப்பா. இதற்காக ஜெபிக்கிற மக்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கின்றவர்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் ஒரு கப்பு தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை காணாமல் போவதில்லை, போக மாட்டார்கள் என்று சொன்னீரே. பல மடங்கு பலன்களை கொடுத்தாண்டவரே, பிரதிபலன்களை கொடுத்து பூமியிலும் பரலோகத்திலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. கால்கள் தண்ணீராலே நிரப்பப்படுவது போன்று இப்பொழுது எல்லாரிடம் எல்லாரும் மேலும் அப்பா ஆண்டவரே ஒரு ஆண்டியப்பா உன்னாண்டி அந்த அபிஷேக வல்லமை ஆண்டவரே பனி துளியாய், அக்னியாய், கல்மழையாய், ஒரு பெரிய காற்றின் அனுபவத்தில் அப்பா இது அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புகிறதை பார்க்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய வீடுகளும் ஆசீர்வாதமாய் மாறட்டு. ஆண்டவரே திருமண தடைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற திருமண தடைகளை எடுத்து போடுங்கப்பா. குழந்தை செல்வம் இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து வழிநடத்தி அற்புதமான சாட்சிகளாய் நிறுத்துங்க. தொடர்ந்தும் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே ஜெபித்த அத்தனை குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க. நன்றி அப்பா. ஒரு அற்புத ஒரு அதிசயத்தை நீர் செய்தப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராக, திருப்திப்படுத்தி ஆண்டவரே நன்றி அப்பா. இனி நன்றியை திருப்திப்படுத்தி வழிநடத்த போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே அந்த செய்தி ஜப நேரத்தை நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவனுடைய மனிதரை அக்கினி ஜுவலையாக ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், ஆலோசனைகள் உம்மிடத்திலிருந்து கொடுத்தப்பா. நாங்கள் நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போன்றப்பா கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நன்றி. நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி அப்பா. அப்படி நான் மகிமைப்படட்டும். நீர் மகிமைப்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தலாம். இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறது மனிதரை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நேரத்திலையும் இந்த திறப்பின் சேனை ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அருமையான பாஸ்டர் நித்யசந்திரன் அவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த ராப்பகல் ஜெபத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. நாம் எல்லோரும் இந்த நாளிலையும் கூட ஒரு சிந்தனைக்கு ஆதாரமாக மத்தேயு 26 அதிகாரம்
அதனுடைய 38வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்ற ஒரு காரியத்தை முன்பதாக வைக்கிறார். அந்த சிலுவையினுடைய கடைசி தருணத்திலே சிலுவைக்கு முன்பதாக, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம், அவருடைய மனதிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாரம், அதை ஜெபமாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார். உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அப்படின்ற வார்த்தை சொல்லுகிற பொழுது அங்கே 38வது வசனத்தில், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, அதுக்கப்புறம் அந்த 40வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இந்த 2 விஷயத்தையும் அவருடைய இருதயத்தில் இருந்ததான ஒரு ஏக்கம் என்ன, சீஷர்கள் அந்த கடைசி நேரத்தில் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்கிறதான மிகப்பெரியதான ஒரு ஏக்கம் அவருக்குள்ளாக இருந்தது. ஆதியிலே ஆண்டவர் மனிதனை படைக்கிற பொழுது அவர்கள் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை ஏற்படுத்தினது எதற்காக? அவரோடு கூட இருக்கும்படியாக, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக, அவர்களோடு கூட பேசும்படியாக, அவர்களோடு உறவாடும்படியாக தேவன் ஆசைப்பட்டு தான் மனிதனை பூமியில் படைத்தார், அவரோடு கூட உறவாடுவதற்காக. ஆனால் மனிதனுடைய இருதயமெல்லாம் வேற ஒரு காரியத்தை நோக்கி அல்லது சுயநலத்தை நோக்கி அல்லது அவனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை நோக்கி இருந்தது. ஆனால் தேவனுடைய விருப்பம் இங்கே பார்க்கிற பொழுது அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் ஆண்டவர் மனிதனை ஏற்படுத்தினார். ஆனால் மனிதனுடைய இருதயம், அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறுபட்டதாய் காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய விருப்பம் ஆதியாகமத்திலிருந்து நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தன்னோடு கூட உறவாட வேண்டும், நம்மை போல மாற வேண்டும், அவரை போல ஆளுகை செய்ய வேண்டும், அவரை போல பரிசுத்தமாக வேண்டும், அவரை போல இந்த பூமியில் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் பூமியில மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனுடைய இருதயம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கரைப்படுத்தப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போனது. ஆனால் இங்கே கடைசி தன்னுடைய ஊழியத்தை முடித்து சிலுவை மரணத்திற்கு முன்பதாக போகிற நேரத்திலும் ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்கிறதான மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு கூட கேட்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு சீஷர்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லை. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அந்த பயம், அந்த நடுக்கம், என்ன ஆகிவிடுமோ, அவரோடு கூட அந்த நம்மையும் சிலுவையில் கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்றதான பலவிதமான கேள்விகள் அந்த இடத்துல வந்ததுனால அவங்களுக்கு ஆண்டவரோடு கூட உறவாட முடியல, ஆண்டவரோடு கூட நிற்பதற்கு, அவர்களுக்கு பேசுவதற்கு, அவரோடு கூட நேரம் செலவழிப்பதற்கு, அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆண்டவரோட அன்பு அங்கே இல்லாததை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசுவினுடைய இருதயம் மனிதனை நோக்கி இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான காரியம், தேவனோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும் என்கிறதான மிகப்பெரிய ஏக்கத்தோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். தேவனோடு கூட நேரம் செலவழிப்பது என்பது அவருடைய விருப்பம் அல்ல. நாம் தேவனோடு கூட இருக்கிற பொழுது நாம் அவரை போல மாற ஆரம்பிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எதற்காக வாசம் பண்ணுகிறார்? அவரை போல நாம் மாற்றப்பட வேண்டும், அவருடைய சிந்தை நமக்குள்ளாக வர வேண்டும், அவருடைய அன்பு நமக்குள்ளாய் ஊற்றப்பட வேண்டும், அவருடைய ஆளுகை நமக்குள்ளாக வர வேண்டும், அவருடைய அந்த பரிசுத்த சுபாவம், பரிசுத்தமுள்ள எண்ணம் ஆளுகை செய்கிறது, உருவாக்குகிறது. அவருடைய வார்த்தையினால் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தாரோ அதே போல நீங்களும் நானும் அவரோடு கூட உறவாடுகிற பொழுது அந்த தன்மை நமக்குள்ளாய் வர ஆரம்பிக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவை போல மாற ஆரம்பிக்கிறோம், தேவனை போல மாற ஆரம்பிக்கிறோம், நம்முடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கிறது. நாம் தனித்திருந்தால் கனி கொடுக்க முடியாது, தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் கனி கொடுக்க முடியும் என்பதற்காக அவரோடு கூட சேர்த்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் மனிதன் எவ்வளவுதான் ஆண்டவர் அவர் நம்ம கூட பேசி நம்ம கூட உறவாட அவர் நினைக்கிறாரோ அதையெல்லாம் தாண்டி நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக வேறொரு காரியம், உலகம், மாமிசம், பிசாசு நிரப்பப்படுகிறதுனால் தேவனோடு கூட உறவாட முடியாமல் போய்விடுகிறது. ஆதியாகமத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிசாசோடு கூட பேசுகிறார்கள். தேவனோடு கூட பேச வேண்டிய நேரத்தில் அங்கே சர்ப்பத்தோடு கூட உரையாடுன நிமித்தமாகத்தான் அங்கே
அங்கே ஒரு பெரிய ஒரு பிளவு உண்டாகிறது, கீழ்ப்படியாமை உண்டாகிறது, அவர்கள் மீறுகிற காரியம் உண்டாகிறது. எப்பொழுது தேவனோடு கூட பேசுகிற காரியத்தை விட்டுவிட்டு உலகத்தோடு கூட அல்லது மற்ற காரியங்களோடு கூட ஒரு மனிதன் நேரத்தை செலவழிக்கிறானோ அப்பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தை நாம் இழக்க நேரிடுகிறது. ஆனால் வேதம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு கூட நேரத்தை செலவழிக்கும்படியாக உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்கிறதான ஒரு கேள்வி. பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்ற ஒரு வார்த்தை. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், செடியோடு கூட இணைந்திருக்கிற அந்த கொடி மிகுந்த கனிகளை கொடுக்கும். எப்பொழுது ஒரு மனிதன் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறான், தேவனோடு கூட இணைக்கப்படுகிற பொழுது, தேவனோடு கூட சேரும் பொழுது, தேவனோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிற பொழுது, அவரோடு நேரம் செலவழிக்கும் பொழுது, அவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற, இருதயத்தை பகிர்ந்து கொள்கிற பொழுது, பல நேரங்களிலையும் நம்முடைய மனக்கவலைகள், மன பாரங்கள் நம்மை அழுத்தக்கூடிய காரணம் என்ன? நம் தேவனோடு கூட நேரம் செலவழிக்காமல் மனிதனோடு, உலக கவலைகளோடு, உலக மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்பது, பிசாசு நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நம்புவது, இதெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுது ஒரு மனிதன் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறானோ அப்பொழுது மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக முடியும். இல்லாத பட்சத்தில் நம்ம உலக கவலைகளினாலும் லௌகீக பாரத்தினாலும் நம்முடைய இருதயம் துக்கப்படுகிறதுனால எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம செய்ய போகிறோம் இனி உள்ள நாட்களில். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போச்சோ எனக்கு தெரியல, ஆனால் ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்கள் தேவனோடு கூட உறவு கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், ஏன் தேவனோடு கூட மனிதன் உறவாட முடியவில்லை? ஏன் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை? ஆண்டவருடைய விருப்பம் ஒரு பக்கம், என்னோடு கூட நீங்கள் உறவாட வேண்டும், என் கூட நீங்கள் பேசணும், என் துக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என் கூட நீங்கள் சேர்ந்து பிரயாணம் பண்ணணும், என் கூட நேரம் செலவழிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மனிதனுடைய இருதயம் எல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாக போக காரணம் என்ன? தேவனோடு கூட சேர முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? அவனுக்குள் ஏற்படுகிறதான கவலைகள், பாரங்கள். ஆனால் பிலிப்பியரில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எடுத்து அந்த வேத பகுதியை மாத்திரம் வாசித்து விடலாம். மிகவும் அழகாக அந்த வேதப்பதி சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனோடு கூட நேரம் செலவழிக்கும் பொழுதுதான், தேவனுடைய சமூகத்தில் உட்காருகிற பொழுதுதான் அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, என்னுடைய பாரத்தை அவரோடு கூட ஷேர் பண்ண முடியும். நீங்கள் மனிதனோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, மனிதனிடத்தில் போய் நம்ம முறையிடுகிற பொழுது அங்கே எந்த மாற்றம் வரப்போவது கிடையாது. ஆனால் வானத்தையும் இந்த பூமியும் படைத்து நமக்காய் இந்த பூமிக்கு வந்த இயேசுவோடு நீங்கள் நேரம் செலவழிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் பரிசுத்தமுள்ளதாய் மாற்றுகிறார். இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார், அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், அவர் நிம்மதியை கொடுக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகையால் நம் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கீழே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ இன்றைக்கு ஏன் ஆண்டவரோடு கூட சேர முடியலை, ஆண்டவரோடு ஏன் உறவாட முடியலை, அவர் சத்தத்தை ஏன் கேட்க முடியலைன்னா, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான லௌகீக காரியங்களை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். உலக காரியத்தை குறித்து மனிதர்கள் பேசினது, நம்முடைய உறவினர்கள் பேசுனது, யாரோ பேசினது, பிசாசு பேசுகிறதெல்லாம் நமக்கு கேட்பதற்கு நம்முடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பிசாசு பேசிக்கொண்டே இருக்கிறான். மனிதர்களை கொண்டு அவன் பல காரியங்களை குறித்து இன்றைக்கு இணையதளத்தின் மூலமாக எங்க பார்த்தாலும் அவனுடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடிகிறது. ஆனால் தேவ சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? நம்ம இருதயத்துக்குள்ளாக பரிசுத்தம் உண்டாகிற பொழுது, இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி, அழுக்குகள், தேவையில்லாத கசடுகளை மாற்றி வைக்கிற பொழுதுதான் ஆண்டவருடைய ஒரு சத்தத்தை மனுஷன் கேட்க முடியும். இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள்,
நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகளை சிந்திப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு பல காரியத்துக்கு நேராக மனிதனுடைய இருதயம் திருப்பப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. காலம் இது கடைசி காலம். கடைசி காலத்தில் சத்துரு அவனுடைய அந்த பாவத்தை, அந்த பாவ சிந்தனைகளை தண்ணீரை போல பருக வைத்து கொண்டிருக்கிறான். இனி வரக்கூடிய காலத்தில் ஒரே ஒரு உண்மை சொல்ல ஆசைப்படுகிறேன். இனி வரப்போகிற காலம் எப்படியாப்பட்ட காலமாக இருக்கும்? பாவம் என்று சொன்னால் என்ன என்று தெரியாத அளவுக்கு பாவத்தினுடைய அதை வீரியம் அதிகரிக்க போகிறது. அவ்வளவு தூரம் தண்ணீரை போல பருகப்பட போகிறது. இனி உள்ள சந்ததிக்கு பாவம்னே தெரியாது. அது பெரிய பாவமா இருக்கும், ஆனா இது பாவமானு தெரியாத அளவுக்கு அப்படியாப்பட்டதான துணிகரத்துக்குள்ளாக தேசம் தள்ளப்பட போகிறது. இது மாறிக்கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிற நிதர்சனமான உண்மையை நான் பேசுகிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கு தேவனோடு நேரம் செலவழிப்பதற்கோ அல்லது தேவத்துவத்துக்கு இடம் கொடுப்பதற்கோ ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதற்கோ அவர்களுக்கு விருப்பம் இல்லை. மாறாக உலக காரியத்துக்கு நேராக, உலகத்தினுடைய மோகத்துக்கு நேராக, உலகத்தினுடைய இச்சைக்கு நேராக அவர்கள் ஒவ்வொருடைய இருதயம் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கிறதை உணர முடிகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறது. என்னோடு கூட நீங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். அது எதற்காக? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சாயலாக படைத்தார். தேவன் ஏதோ ஒரு மிருகத்தை போல, ஏதோ ஒரு மெட்டீரியலை போல, ஏதோ ஒரு மரத்தை போல மனுஷனை படைக்கவில்லை. அவருடைய சாயலாக, கடவுளுடைய சாயலாக அவர் ஆணையும் பெண்ணையும் அவரை போலவே உருவாக்கினார். அவரை போல பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, ஆளுமை தன்மை எல்லாவற்றையும் சிந்திக்கிற தன்மையில் இருக்கட்டும், அவருடைய ரூபம், அவருடைய சாயல் அப்படியே மனுஷனுக்குள்ள உண்டானது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நம்முடைய சிந்தனைகள் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய நேரம் எங்கே செலவழிக்கப்படுகிறது? ஆண்டவரோடு நம் நேரம் எவ்வளவு செலவழிக்கிறோம்? தேவனோடு நம்ம அனுதினமும் பேசுகிறோமா? தேவனோடு நம்ம உறவாடுகிறோமா? நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? அப்படின்றதான மிகப்பெரியதான ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். உலகத்தோடு நம்ம அதிக நேரம் செலவழிக்கிறோம், என்ன பிரயோஜனம் உண்டு? மனுஷனோடு நேரம் செலவழிக்கிறோம், இந்த அழிந்து போகிற இந்த மொபைல் ஃபோனோடு நம்ம நேரம் செலவழிக்கிறோம், ஒன்றுமில்லாத மெட்டீரியலில் நம்ம நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் உங்களுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த, ரத்தம் சிந்தின அந்த உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நம்முடைய மனம் இந்த உலக கவலைகளினாலும் உலக இச்சைகளினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது என்கிறதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எங்கோ ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை, யார் தேவ சமூகத்தை விட்டு அதிகமாய் பல காரியத்துக்கு நிறைய திருப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து தான் இந்த வார்த்தை இன்றைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் மனது இருக்கும். ரெண்டையும் நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் எங்கே நேரம் செலவழிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளணும். நீங்கள் அங்கே பொக்கிஷத்தை வச்சிருக்கிறீங்க, உங்கள் இருதயம் அங்கே தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று, நீங்கள் தேவனோட நேரம் செலவழிக்கிறீர்களா, அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. அங்கே உங்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. உங்கள் இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க. அவர் உங்கள் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு மனம் இல்லை என்று சொன்னால் நாம் யார் சத்தத்தை கேட்க போகிறோம்? நம்ம கூப்பிடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி கேட்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட பல கேள்வி நீ கேட்குறது, ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் ஏன் அது நடக்குது, ஏன் இது நடக்குது, என்ன நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம முறையிடுகிறோம். என்ன தைரியத்தில் நம்ம முறையிடுகிறோம்? நாம் மண் என்று நினைவு கூற வேண்டும். இந்த மண் பாண்டம் இது. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நம் மண் பாண்டங்களிலே இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ இது ஒரு மண் பாண்டம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். கீழே தூக்கி போட்டால் அவ்வளோதான், உடஞ்சி போயிடும் மண் பாண்டம். அதுக்கு என்ன இருக்குது? அப்போ உள்ள வாழுகிறவருக்கு தான் மரியாதை, அவருக்கு தான் நமக்கு மதிப்பு கொடுக்கணும். உள்ள மிகப்பெரிய ஒரு தெய்வத்தை நம்ம வைத்துக்கொண்டு நாம் ஏதோ ஒரு பயங்கரமாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷத்தில் நம்முடைய லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் நித்தியமாக வாழுகிற தேவன் நமக்குள்ளே, அவர் ஒரு நாளும் அழிந்து போகிறவர் அல்ல, அவர் நித்தியமாய் நமக்குள்ளாய் வாழுகிறவர். ஆமென். அந்த ஆண்டவரைத்தான் இன்றைக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரோடு உங்களோட நேரம் செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இனி கடைசி நாட்களில் இனி நடக்க போகிற காரியத்திற்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அந்த நேரம் செலவழிக்கிறவர்களுக்கு இனி வரப்போகிற எந்த காலத்தை குறித்தும், எவ்வளோ பெரிய உபத்திரவத்தை குறித்தும் பயம் இருக்காது. ஆனால் நேரம் செலவழிக்காமல் உலகத்துக்காக நேரத்தை செலவழித்து உலகத்தை
மனுஷனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தில் நடக்கிற காரியமெல்லாம் பயமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும், திகிலாக தான் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவ பிள்ளைக்கு அந்த எந்த காலத்தில் வந்தாலும் அவங்களுக்கு அது பொற்காலமாகத்தான் மாற ஆரம்பிக்கும். யாரெல்லாம் தேவனோட நேரம் செலவழிக்கிறார்களோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் எதை குறித்தும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். ஒன்றை சிந்திப்பார்கள், என் தேவனோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை உயர்த்துவார் என்கிறதான மிகப்பெரிய விசுவாசம் அங்கதான் உருவாக ஆரம்பிக்கிறது. விசுவாசம் எப்படி உண்டாகும்? தேவனோடு உறவில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் விசுவாசம் உண்டாகும். தேவ அன்பு எப்படி உண்டாகும்? தேவனோடு இருந்தால் மாத்திரம்தான் அன்பு உண்டாகும். நல்ல சுபாவம் எப்போ உண்டாகும்? தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் உண்டாகும். தேவனோடு நேரம் செலவழித்தால் மாத்திரம்தான் உண்டாகும். அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். யோவான் 15 அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, செடியோடு இணைந்திருக்கிற கொடி மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி. நீங்கள் தனித்து இருந்தால் கனி கொடுக்க முடியாது, உலகத்தோடு இருந்தால் கனி கொடுக்க முடியாது. வேறு விதமான கனிகளை கொடுக்க முடியும். என்ன கனிகளை கொடுக்க முடியும்? பாவமான விஷயங்கள், தேவையில்லாத சுபாவங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகள், இவைகள் நிமித்தமாய் நம் உலகத்தால் கவரப்படுகிறோம். ஆனால் எப்பொழுது இது மாற ஆரம்பிக்கிறது? நீங்கள் இயேசுவோடு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிற பொழுது. இயேசு இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இது ஏதோ பேதுருக்காக எழுதப்படவில்லை, இது நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய நாட்களில் நம்ம பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு மிகுந்த விருப்பத்தோடு கூட அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது. நாம் வாசிக்கிற ஆத்திராகமம் 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் அங்கே ஜனத்தோடு கூட பேசுகிற பொழுது அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இந்த சத்தத்தை எங்களால் கேட்க முடியல, இடி முழக்கத்தை போல அது எங்களுடைய காதுகளில் வந்து விழுகுது, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. மோசே நீ எங்களோட பேசுங்க, இந்த ஆண்டவர் எங்க கூட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதுக்கப்புறம் மோசையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் இந்த ஜனத்துக்கு சொல்லு, அவங்களோடு கூட இதை வந்து சொல்லிக் கொடு, நீ இதெல்லாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட பேசி அதற்கப்புறம் மோசை ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஏன் தேவ சத்தத்தை கேட்க முடியல? நல்லா புரிந்து கொள்ளணும். இடி முழக்கத்தை மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு ஆவிக்குரியவைகள் அறிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா நேச்சுரல் மேன். அப்போ இந்த உலகத்தில் வாழ்ற மனுஷனை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவ சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாது, வேதத்தினுடைய அந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் உட்கார்வது என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஆனால் ஜென்ம சுபாவமான மனுஷனோ அவன் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாததுனால இவைகள் எல்லாம் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஜென்ம சுபாவமான மனுஷனா அல்லது ஆவிக்குரிய மனுஷனா? நேச்சுரல் மேன் அல்லது ஸ்பிரிச்சுவல் மேன்? இந்த 2 மனுஷன்ல ஏதாவது ஒரு மனுஷனா நம்ம ஒவ்வொருவரும் இருந்துதான் ஆக வேண்டும். ஒன்று நேச்சுரல் மேனாக இருந்திருக்கணும், இல்லாட்டி ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்கணும். ஸோ நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்றதான ஒரு பேரை எடுப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் மேன், ஸ்பிரிச்சுவல் உமன். ஸோ அந்த மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஜென்ம சுபாவமான மனுஷனோ அவைகளை ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்குள்ள இந்த உலகத்தினுடைய காரியம்தான் இருக்கும். முன்னோர்களுடைய சாபத்தின் வழியாகத்தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, ஜென்ம சுபாவமான மனுஷன். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் அவைகளெல்லாம் ஜெயிப்பதற்கு தேவ சமூகத்திலிருந்து பலத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட ரொம்ப தெளிவாக பேசுகிறார். நீங்கள் யாரோடு நேரம் செலவழிக்கிறீர்கள்? உங்களுடைய நேரம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறீங்க? நம்ம பெருசாக நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஏன்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஊழியம் பெருசா அது தேவ சமூகம் பெருசான்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தை காட்டிலும் தேவனுடைய சமூகத்திற்கு நான் நேரம் செலவழிப்பதை நான் அதிகமாக ஆசைப்படுகிறேன். அதுதான் முக்கியம். மற்ற 7 ஆண்டவர் கேட்குறார், உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரத்தில் போய் அங்கே சொல்கிறாங்க, ஆண்டவரை உம்முடைய நாமத்து நிமித்தமாய் நாங்கள் பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்து நிமித்தமா நாங்கள் அற்புதம் செஞ்சோம், உங்க நாமத்து நிமித்தமா நாங்கள் அடையாளம் பண்ணோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லி அவற்றை போய் என்ன செய்யறாங்க? மத்த 7 அதிகாரத்தில் அங்கிருந்து அந்த கடைசி நாட்கள் நடக்க போற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சோம் அல்லவா, அடையாளங்களை செஞ்சோம் அல்லவா, தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் அல்லவா. நம்ம சொல்லலாம் இன்னைக்கு போய், உங்க நாமத்தினால ஆண்டவரே இந்த கிராமத்தில் நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி கவர் பண்ணி அவங்கெல்லாம் ரட்சித்து சுவிசேஷத்தில் கொண்டு வந்து எனக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட போய். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கேட்பார், உன்னை எனக்கு தெரியவே செய்யாத, நான் சொன்னதை நீ செஞ்சியான்னு தான் கேட்பார் அவர். நான் சொன்னதை நீ செய்யலை, ஆனால் என்ன பண்ணுற, நீயா ஒன்றை செய்து கொண்டு என்கிட்ட வந்து என்ன பண்ணுற, நீ இப்போ உன்னை வந்து அட்ரஸ் பண்ணுற,
வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் யார் என்பதை அறிவதற்கு கூட அவருக்கு தெரியாதா? நல்லா தெரியும். நம்முடைய பேர் என்ன, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்முடைய சிந்தனை என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவற்றை போய் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற வேலை அங்கே கிடையாது. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் படைத்த தேவனுக்கு தெரியும் நான் என்ன ஊழியம் செய்கிறேன், நான் என்ன சாட்சியுள்ள வாழ்க்கிறேன். அவற்றை நம்ம எதையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் மரித்து கண்ணை மூடுகிற பொழுது அல்லது அவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய வருகையில் நான் போகிற பொழுது அவர் என்னை பார்த்து சொல்லணும், உண்மையுள்ளவனே, என் சித்தத்தின்படி செய்தையேன்னு சொல்லி அவர் என்ன வெல்கம் பண்ணணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்டது, பிரியமானவனே, பிரியமானவரேன்னு சொல்லி அவர் நம்ம பார்த்து சொல்லணும். உண்மையுள்ளவனே என்று அவர் நம்மளை பார்த்து சொல்லணும். மாறாக நான் போய் அவர்கிட்ட போய் நான் பிரசங்கம் பண்ணேன், நான் அற்புதம் செஞ்சேன், நான் மரித்தவர் உயிரிடல் பண்ணேன், என்னத்தை நம்ம செய்யலாம், என்னத்தை வேணாலும் நம்முடைய பார்வையில் நமக்கு விருப்பமானதை, என் மனசுக்கு பிடிச்சதை நான் செய்யலாம். ஆனால் அவைகளில் இயேசு விருப்பப்படுகிறாரா? அது தேவனுக்கு பிரியமானதாக தான் இருக்கிறதா? ஸோ நம்ம சிந்திக்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இனி ஒரு காலம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, இனி ஒரு நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுதான்னு தெரியல. நம்ம ஆண்டவரிடத்தில் போய் பல காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆனால் என்ன ஒரு விஷயம், அவர் என்ன பேச வர்றாரு, அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார், தேசத்தை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார். தேவனோடு பேசுகிறது முக்கியமல்ல, அவர் சத்தத்தையும் கேட்பது அது மிக மிக முக்கியம். நான் அதை தான் சொன்னேன், ஏன் தேவ சத்தத்தை கேட்க முடியல, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களோட தேவ சத்தத்தை கேட்க முடியல? மோசே ஏன் தேவ சத்தத்தை கேட்கிறாரு? அவருக்கு ஒன்றும் ஆகலையே. நல்லா கவனித்து பார்க்கணும். அவரும் மோசேயும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன்தான், இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி அவரும் ஒரு ஆள் தான். ஆனால் மோசையோடு தேவன் பேசக்கூடிய காரணம் என்ன? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதல்ல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், அந்த இருதயம் ரொம்ப முக்கியம், நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியம். ரோமர் 12:1-2 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ரினிவ் த மைண்ட். உங்கள் மைண்டில் நீங்கள் ஒருமனப்படாதபடி இயேசு உங்களோடு கூட பேச முடியாது. உங்கள் சிந்தனை மண்டலத்துக்குள்ள நல்ல குணாதிசயங்கள் இல்லாவிட்டால் தேவன் உங்களோடு கூட பேசுவது உங்களுக்கு புரியாது. அவர் பேசுகிற தெய்வம். நம்ம ஏதோ பேசாத ஒரு காரியத்தை, ஒரு மரத்தை நம்ம ஆராதிக்கலை, ஒரு கல்லை ஆராதிக்கலை, ஒரு மெட்டீரியல் நம்ம ஆராதிக்கலை, ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை ஆராதித்து கொண்டு அவர் சத்தத்தை கேட்க முடியலன்னா இதை விட அவலமான நிலைமை இனி யாருக்கும் வரப்போவதே கிடையாது. இந்த கடைசி தலைமுறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்போ கர்த்தருடைய வருகை வரும்னு தெரியாது. ஏன் தேவ சத்தத்தை நீ கேட்க முடியல? தேவ சத்தத்தை கேட்பது மிக அவசியம். தேவ சத்தத்தை கேட்காத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைன்னு நான் சொல்றேன். நான் தேவ சத்தத்தை கேட்காத ஊழியமே இல்லை. தேவ சத்தத்தை கேட்காத தேவ பிள்ளை அவன் தேவ பிள்ளையே கிடையாது. தேவ சத்தத்தை கேட்பதற்கு என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் என்ன காரியம் மறைந்திருக்குது அதை நான் ஒப்புக்கொண்டு அந்த பாவத்தை, அந்த அசுத்தமான காரியத்தை, அந்த சிந்தனையை நான் புதுசாக்கணும், பழசாக்கக்கூடாது. பழைய காரியத்தை சிந்திப்பது, யாரோ என்றைக்கோ ஏதோ பேசினது, உலக சிந்தனை, மனுஷ சிந்தனை, உலகத்தினுடைய நடக்கிற காரியங்களை போட்டு நம்ம சிந்திக்கிறது, என்ன நடக்குது, ஏது நடக்குது, டெக்னாலஜிக்கு திரும்பக்கூடாது. என்ன டெக்னாலஜி மாறினாலும் அது அழிவு தான். அது எந்த டெக்னாலஜியும் எதையுமே ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஒன்று யோசித்து பாருங்கள், எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. கடலுக்கடியில் போன அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் அங்கே உள்ளே போய் என்ன பண்ணிருச்சு, அது வெடித்து செதறிச்சு, கண்டுபிடிக்க முடியல, அதை ஒன்றும் பண்ண முடியல. எப்படி வெடிச்சிச்சு கூட இவங்களுடைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியல. மேலே போனாங்க, இன்றைக்கும் மேலே பல மாதங்களாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலே போய் அதை யாராலையும் காப்பாற்ற முடியுதா? அதை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவனுடைய மூளை சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செஞ்சிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை யாரும் என்ன செய்ய முடியாது, அதை தடுக்கவோ அதில் ஒரு காரியத்தை இவன் போய் அதை விட பெருசாக ஏதாவது சாதிக்கலாம்னு நினச்சா ஒன்றுமே முடியாது. மனுஷனுடைய அறிவு அந்த 6 அறிவுக்குள்ளே தான் இருக்கும். அவன் அதை வச்சு என்ன செய்யலாம், அதை வச்சு அதை மாத்திரம்தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி நான் முதல்ல சொன்னேன், நேச்சுரல் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன். ஸோ நம் ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு கட்டத்திற்குள்ளாய் நாம் செல்ல வேண்டும். நம்ம இதுவரைக்கும் ஜென்ம சுபாவமான மனுஷனாக நேச்சுரல் மேன் என்ன செய்வான், உலகத்தை நடக்கிறத வச்சு தான் எல்லாவற்றையும் கடவுளை தீர்மானம் பண்ணுவான். நான் என்ன சொல்கிறேன், அந்த உலகத்தெல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்ம தேவனை போல சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று செய்யணும். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தத்தில் தாங்க இருக்குது அவருடைய சித்தமே. அவர் சத்தத்தில் தான் இருக்குது அவருடைய எல்லா மன விருப்பம். அவர் சத்தத்தில் தான் இருக்குது நம்முடைய லைஃப். நான் சொல்கிறேன், இன்னைக்கு
ஒருவேளை நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய சத்தம் இறங்கி வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காரியத்தையும் அது தலைகளாய் மாற்றிவிடும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை முடிப்பதற்கு தேவ சத்தம் நம்ம காதுகளில் விழுந்துருச்சுன்னா போதும். தேவ சத்தம் முடியாதவைகளை முடிய பண்ணும். தேவ சத்தம் வந்துருச்சுன்னா மரித்தவன் உயிரோடு கூட எழும்புவான். தேவ சத்தம் வந்துருச்சுன்னா அது வனாந்தரமாக இருந்தாலும் அது வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கும். தேவ சத்தத்தை கேட்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை நமக்காய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம நன்மை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, ஜீவனை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்க காரணம் என்ன? நம்ம தேவனை ஒரு நாள் குற்றம் சாட்டக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்தில் தான் ஒரு தவறு வரும். ஆண்டவர் எங்கேயும் தப்பு பண்ணுற ஆண்டவர் அல்ல. அவர் நேர்த்தியாக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்திருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்கு அவருக்கு தெரியாதா என்ன? ஆனால் உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? ஏன் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை? உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக பலவிதமான மனுஷிக தன்மையோடு கூட இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. மோசேயை போல நீங்கள் வேறு மனிதனாய் மாற வேண்டும். மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு கூட உறவாடினான். கர்த்தர் மோசேயை நோக்கி என்ற வார்த்தை யாத்திராகமத்திலிருந்து என்ன ஆகுமோ அந்த புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி பேசினார், அவனோடு கூட பேசினார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் அவங்க ஒவ்வொரு இன்ச்சா அவங்க நகல்றாங்க. இன்றைக்கு ஏன் நம்மளால கேட்க முடியல? ஜனங்களுக்கு கேட்க முடியல. மோசே சத்தத்தை கேட்கிறார், ஆனால் ஜனங்க கேட்க முடியல. அவருடைய சத்தம் கேட்கிற பொழுது அது மிகுந்த பயத்தை உண்டாக்குகிறது, கலக்கத்தை உண்டாக்குகிறது, மரண பயம் அவங்களுக்குள்ள உண்டாகுது. ஐயோ நம்ம செத்து போயிடுவோமோ, ஆண்டவர் பேசினா பயங்கரமா இருக்குதே. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது அவர்களுக்கு இரைச்சலாய் தெரிந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சத்தத்தை கேட்கும் போது அது இரைச்சல் மாதிரி தான் தெரியும் இன்னைக்கு. ஏன்னா அந்த இருதயம் தேவனோடு கூட அது ஒருமுகப்படவில்லை. தேவனுக்கு முன்பதாக அது பரிசுத்தமானதாக இருக்கவில்லை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் மனம் புதிதாக வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிறதான எல்லா காரியத்தையும் மாற்றி வச்சுட்டு, உங்கள் மனசில் இருக்கிறதான எல்லாவற்றையும் மாற்றி வச்சுட்டு மனசை நீங்கள் புதிதாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் புதிதாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் பேசுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். தேவன் உங்களோடு கூட உறவாடுகிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இன்றைக்கு மிகவும் அன்போடு கூட அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார்? தம்மோடு கூட இருக்கவும் அவர் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை ஏற்படுத்துவதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார். ஒன்று தம்மோடு கூட இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக தம்மோடு கூட இருக்கணும்? நான் விட்டுட்டு போனதை இவங்க புறப்பட்டு போய் செய்ய வேண்டும். ஒரு 12 பேர் அவர் மாதிரி உருவாக்குனார். அவரோடு கூட நேரம் செலவழித்தாங்க. அவங்க கூட அவரோடு கூட நடந்தார்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், 12 பேர் கூட நடந்தாங்க, ஆனால் எல்லாம் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சான், ஒருத்தன் யாருமே கூட இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் கூட இருந்து அவர் கூட இருந்து சத்தத்தை கேட்டாங்கன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அவரோடு கூட நடந்தால் போதும், மாற வேண்டிய நேரத்தில் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையை செய்து முடிக்க ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவரோடு கூட நடந்த 12 பேரும் பலமானவர்களாய் மாறினார்கள், வல்லமையுள்ளவராய் மாறினார்கள். இயேசு போகாத அத்தனை தேசத்திற்குள்ளாயும் அவர்கள் கடந்து சென்றார்கள். இயேசு எல்லா நாட்டுக்கும் போகல, ஆனால் 12 பேர் மூலமாக உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. இயேசுவோடு யார் நடக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் இந்த கடைசி காலத்தினுடைய எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். மற்றபடி பேர் இருக்குது, பிரஸ்தாபம் இருக்குது, நான் பயங்கரமான ஆள், எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, எந்த ரவுண்ட் இருந்தாலும் எந்த பயங்கரமா இருந்தாலும் சரிதான், நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறீர்களா? உங்களை கொண்டுதான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய காரியம்தான் ஜெயமா இருக்கிற போகிறது. நீங்கள் தான் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். மாறாக தேவனோட நேரம் செலவழிக்காமல், தேவனை தேடாமல், தேவனோடு கூட அன்பு செலுத்தாமல், தேவனுடைய சத்தத்துக்கு விலகி ஓடுகிற, உலகத்திற்காய் காத்திருக்கிற, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற, உலகத்தின் மேல் பற்றுதலா இருக்கிற பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. நான் உண்மையை சொல்லுகிறேன். கர்த்தர் பேசின விஷயத்தை நான் சொல்றேன். இனி உள்ள காலம் தேவனோடு கூட நடக்கிற பிள்ளைகளுடைய காலமாய் மாறப்போகிறது. இனி உள்ள காலம் தேவ சத்தத்தை எவனொருவன் கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறானோ அவனுடைய காலம்தான் இனி வரப்போகிறது. அவர்கள் தான் தேசத்தில் உயரப் போகிறார்கள். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தில் பலமான காரியங்களை
செய்ய போகிறார்கள். தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு பாரம்பரியத்தை நிமித்தமாகவும் பல சடங்காச்சாரங்க நிமித்தமாகவும் ஒரு மதத்தை போல கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இனி உள்ள காலம் செல்லுபடியாகாது. இனி உள்ள காலம் மிகுந்த வேதனையாய் மாறப்போகிறது அவர்களுக்கு. இந்த வார்த்தை நீங்கள் வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாறாது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை திருப்பி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஆனால் நான் அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய காலம் பொற்காலமாய் மாறப்போகிறது. மற்றபடி ஒருவனுடைய காரியம் இனி ஜெயம் பெற போவதில்லை. ஏதோ கடமைக்காக நாங்கள் செய்கிறோம், ஏதோ ஒன்று செய்தாக வேண்டுமே அப்படின்ற கட்டாயத்திற்காக, சுய லாபத்திற்காக, பணத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக ஓடுகிற ஓட்டங்களை கர்த்தர் நிறுத்திவிட போகிறார். இன்னும் உள்ள காலத்தில் யார் தேவனோடு கூட நெருங்கின உறவோடு கூட அவருடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் மன விருப்பத்தை புரிந்து அப்படி செயல்படுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டுதான் தேசத்துல கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவர்களுடைய காரியம் ஜெயமா இருக்கணும். உண்மை சொல்லிட்டு போறேன், அவருடைய நன்மை பரிபூர்ணமாய் அவர்கள் மேல் இருக்க போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கணும் எனக்கு தெரியல. அந்த வார்த்தை நிமித்தமாக தம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவருடைய மன விருப்பங்க அது. இது தேவனுடைய மன விருப்பம். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாய் சொன்ன மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, தம்மோடு கூட இருக்க வேண்டும். சீசர்கள் தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஆதியாகமத்தில் மனுஷனை படைக்கும் போதும் கர்த்தர் ஆசைப்பட்டார். அவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் அவர்களை ஏற்படுத்தி அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார். எதற்காக? அவர்களை சந்திக்கும்படியாக வருகிறார். ஆனால் அவர்களுடைய உரையாடலோ அங்கே பிசாசோடு கூட இருக்கிறது, அந்த சர்ப்பத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவங்க எங்க கூட பேசுறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நீ யார் பேசுறதுக்கு எங்க கூட? அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? ஓன்ட்ட நேரம் செலவழிக்கிறதுக்கு எங்களை ஆண்டவர் படைக்கல. இந்த உலகத்தில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு உங்களை என்ன ஆண்டவர் படைக்கல. பிசாசுக்கு முன்பதாக, தேவையில்லாத மெட்டீரியலுக்கு முன்பதாக, தேவையில்லாத இடங்கள்ல நேரத்தை செலவழிக்கிறது கர்த்தர் உங்களை என்ன படைக்கல. அவரோடு கூட உறவாடுவதற்காக அவரை போல நம்மை படைச்சிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது வேத வார்த்தை இது. ஆதியாகமத்தில் உள்ள காரியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படின்றைக்கு இதை நம்ம புரிந்து கொள்ளல அப்படின்னா நம்ம நிச்சயமா வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு அர்த்தம். அது ஆண்டுடைய மன விருப்பத்தை பாருங்க. மனுஷனோடு கூட பேசணும். ஏன்? அவரை மாதிரி உருவாக்க வேண்டும். முதல்ல சொன்னதை போல அவருடைய அத்தனை நல்ல சுபாவங்களும் அத்தனை நல்ல எண்ணங்களும் அத்தனை விதமான அந்த உருவாக்கக்கூடிய தன்மைகளும் அவரை மாதிரி நம்ம மாறணுன்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை படைச்சார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒன்று அற்பமான காரியத்திற்காக ஆதாம் ஏவாள் அதைத்தான் செஞ்சாங்க. சின்ன ஒரு காரியம், அது வேண்டான்னு சொன்னார். அதை போய் புசித்ததனுடைய காரணம் என்ன? அந்த சத்தத்தை கேட்டதுனால். நீங்கள் எந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க? தேவ சத்தத்தை கேட்குறீங்களா அல்லது வேற யாருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு யாருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது? நான் முதல்ல சொன்னேன், ஏன் தேவ சத்தத்தை கேட்க முடியல? இருதயத்துக்குள்ள மைண்டுக்குள்ள கரப்ஷன் இருக்கிறதுனால தான் கேட்க முடியல. அப்போ எப்படி கேட்க முடியும்? அதெல்லாம் நீங்கள் சரியாக்குங்க. எப்படி சரியாக்குவது? நீங்கள் தேவனோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவனோடு உறவாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் அந்த குணங்கள் மாற ஆரம்பித்து விடும். ஏன்? ஆதாம் ஏவாளும் விட்டு பிரிந்தாங்க. தேவ சமூகத்தை விட்டு அவங்க கொஞ்சம் மாறினாங்க, ஸ்லிப் ஆயிட்டாங்க. நாமும் கொஞ்சம் கூட இணைஞ்சு விட்டுறக்கூடாது. அவரை இணைஞ்சிருக்கிற அந்த இணைப்பு அது துண்டிக்கப்படக்கூடாது. செடியோடு தான் நம்ம இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு மரியாதை. இல்லாட்டி அந்த காய்ந்து அது எரிக்கப்படுவதற்கு, சுட்டரிக்கப்படுவதற்கு தான் அது உதவும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் எப்படி தேவனோடு கூட உறவாடுவது, எப்படி தேவ சத்தத்தை கேட்பது? ஒரே ஒரு காரியம், இந்த வேத புத்தகம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இந்த வேத புத்தகத்து நிமித்தமாக இது நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. இது கண்ணாடி, உங்களை என்னையும் யார் என்பதை காண்பிக்கிற கண்ணாடி. நம்முடைய முகத்தில் இருக்கிற அழுக்கு நமக்கு பார்க்க தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு கண்ணாடி முன்பதாக நிற்கிற பொழுது அது உங்களை காண்பித்து கொடுக்கும். அதே போல தான் இந்த வேத புத்தகம். நீங்கள் இதோடு கூட நீங்கள் உறவாட வேண்டும், அதோடு நீங்கள் பேச வேண்டும், அது உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வேதத்தை குறித்து நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நிறையா அது மைண்டில் நிறைய மெமரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் வேதத்தை தியானிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 5 வசனம் வாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை என்னோடு கூட என்ன பேசுகிறது? இந்த வார்த்தை நிமித்தமாக இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார், என்ன எனக்கு கொடுக்க விரும்புகிறார், அதை கொஞ்ச நேரம் நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம்.
அந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கலாம், அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம், அதை உட்கொள்ள ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தை அது விடுதலையாக்காமல் அது திரும்புவதே கிடையாது. என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அந்த வார்த்தை அவனை வெறுமையாய் விடாது, அவனை உயிரோடு கூட எழுப்பிட்டு தான் விடும். கர்த்தருடைய வார்த்தை அந்த கல்லறைக்குள்ளே சென்றது, லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே அவன் திருப்பி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். மரித்து போன சடலம் 4 நாள் ஆனது, நாருமே என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அது புறப்பட்டு சென்றது, அது விடுதலையை உண்டாக்கினது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தருடைய மன விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு தேவனோடு நம் நேரம் செலவழிப்பதற்கு நம்ம இருதயத்தை விட்டு கொடுத்துடலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த பேசின வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவருடைய மன விருப்பம் என்ன? அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் அன்றைக்கு மாத்திரம்தான் அதை சொல்லிட்டு போனார்னா இன்றைக்கும் அவர் இதே ஏக்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும், அவரை போல் மாற வேண்டும், இந்த உலகத்திற்கு அவரை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும். நம்முடைய குணாதிசயத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கைகளில் மாற்ற வர வேண்டுமா? நாம் அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும், அவர் சத்தம் நமக்குள்ளாய் வர வேண்டும், அவரோடு நாம் உறவாட வேண்டும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற அந்த வார்த்தைக்கு நேராக 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி அங்கலாய்த்து அந்த இருதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு அது அன்றைக்கு ஒருவேளை அது புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கப்புறமாக பரிசுத்த ஆவியினுடைய பலன் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப்ல எங்கேயுமே உங்களை விட்டு அவங்க பிரியவே இல்லை. ஆண்டவரே அதே போல இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அழுக்கான சிந்தனைகள் மாறுவதாக, கவலையான எண்ணங்கள் ஆண்டவரே இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும். இப்பொழுது இருதயத்துக்குள்ள பெரிய ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு நிறைவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அது மாத்திரமல்ல, தேவையில்லாத சிந்தனை சிந்திக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே அன்புள்ளவைகளை, ஆண்டவரே ஒழுக்கம் உள்ளவைகளை, நற்கீர்த்தி உள்ளவைகளை, ஆண்டவரே புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே நாங்கள் சிந்திப்பதற்கு, மேலானவைகளை சிந்திப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்க இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எந்த பாரமும் வந்துடக்கூடாது, தேவையில்லாத எந்த கசப்பு வந்துடக்கூடாது. யாரை குறித்து முறுமுறுப்புகள் ஆண்டவரை குறை பேசுகிறதோ குறை சொல்லுகிறதோ எதுவும் வேண்டாம். ஆண்டவரே நான் தேவனோடு கூட இருக்கிறேனா அப்படின்ற காரியத்தை மாத்திரம் குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் ஆண்டவரை ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் அனுதினமும் பிரயாசப்படுங்கள் என்று சொன்னதை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளையும் கர்த்தர் இன்றைக்கு நீர் பேசியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட பேசியிருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவரை எங்கள் சபைகளுக்குள்ளாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜனங்களுக்குள்ளாய் அனுப்ப வேண்டும் என்று திட்டத்தோடு நீர் பேசியிருக்கிறீர். எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறீர். ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடுவதற்கு ஒவ்வொருவரும் தன்னை விட்டுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே இயேசுவினுடைய நாமம் அளவிடப்பட முடியாதபடி மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தை அது ஆண்டவரை அவர்களை நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.